ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 24/1/2024 புதன்கிழமை, நிகழும் மங்களகரமான சோபகிருது வருடம் தை மாதம் 10ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலம், சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை, சமநோக்கு நாள், சுப முகூர்த்தம், தேசிய பெண் குழந்தைகள் தினம், சர்வதேச கல்வி தினம். நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். அதாவது இன்றைய தினம் தவிர்க்க முடியாத சில காரணங்கள்னால வடக்கு திசையை நோக்கி நீங்க பயணம் போகணும் அப்படின்னா, அதாவது நார்த் டைரக்ஷன் போகணும் அப்படின்னா வேற வழி இல்லை. சில பிரயாணங்கள் நம்ம ஏற்படுத்திதான் ஆகணும், போய்த்தான் ஆகணுங்கும்போது நம்ம இல்லை சார் இன்னைக்கு எனக்கு சூலம் ஜோதிட குறித்து சொல்லிட்டு நான் இன்னைக்கு வரமாட்டேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா வாழ்க்கையோட இது போய்த்தான் ஆகணும். திரவியம் தேடணும் அப்படின்னா போய்த்தான் ஆகணும். சில பயணங்கள் நம்ம செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த பக்கம் வடக்கு பக்கம் போகணும் அப்படின்னா கொஞ்சமா பாலை சாப்பிட்டுட்டு போங்க, உங்க பயணங்கள் வெற்றி அடையும். இந்த பிரச்சனைகள்லாம் இருக்காது. மகர லக்னம், இருப்பு 3 நாழிகை 37 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:35 மணிக்கு. கரணன் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. திதி இன்று இரவு 10:43 மணி வரை சதுர்த்தசி, அதன் பின்பு பௌர்ணமி. நட்சத்திரம் இன்று காலை 7:43 மணி வரை திருவாதிரை, அதன் பின்பு புனர்பூசம். நாமயோகம் இன்று காலை 8:12 மணி வரை வைத்திருதி, அதன் பின்பு விஷ்கம்பம். கரணம் இன்று காலை 10:19 மணி வரை கரஜை, அதன் பின்பு இரவு 10:43 மணி வரை வணிஜை, அதன் பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:34 மணி வரை. யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம். அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். அதாவது காலையில் 6:30 மணி இருக்கலாம், 6:40 வச்சுக்கோங்களேன், 6:40 வரைக்கும் நேரம் நன்னா இல்லை. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சித்த யோகம். சரியா? சந்திராஷ்டம நட்சத்திரம் அனுஷம். இந்த அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் உள்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் உலக அன்பர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்றைய தினம் கடன்களை திருப்பி தருவதாக இருந்தால் காலை 10 மணி முதல் 11 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் 6 மணி வரையிலுமான அதி அற்புதமான செவ்வாய் ஹோரையில் திருப்பி தருவது உத்தமம். இன்று புதன்கிழமை என்பதால் பெருமாளையும் தாயாரையும் துளசி மாலை கொண்டு வழிபாடு பண்ணுங்கோ. அதே சமயம் நவ கிரகங்களில் உள்ள மாத்துளக்காரகராகிய ஸ்ரீ புத பகவானையும் வணங்க அறிவுத்திறன் விருத்தியாகி செல்வ நிலை உயரும். அதாவது மாத்துளக்காரகன் அப்படின்னா என்ன அப்படின்னா, மாத்துளம் அப்படின்னாலே மாமா வகை, தாய்மாமா வகை, மைத்துனர், மாமா, இவெல்லாம் மாத்துளக்காரகர். மாத்துளம் அப்படின்னா மாமா மாமி, மாத்துளானி அத்தை. இவங்க இந்த புத பகவான் அப்படிங்கும் போதே மாமா வழி சொந்தத்தெல்லாம் குறிக்கிறது புத பகவான். அந்த புத பகவானை வழிபாடு பண்ண நம்மளோட அறிவுத்திறன் விருத்தியாகும். அறிவுத்திறன் மூலமா நமக்கு செல்வ நிலை உயரும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: குரு மேஷராசியிலும், சந்திரன் மிதுன ராசியிலும், கேது கன்னிராசியிலும், சுக்கிரன் செவ்வாய் மற்றும் புதன் தனுசு ராசியிலும், சூரியன் மகர ராசியிலும், சனி கும்பராசியிலும், ராகு மீன ராசியிலும் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதொருமை மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகாயஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கார். மனோதைரியம் அதிகரிக்கும் நாள். இன்னைக்கு
உங்களுக்கு மனதைரியம் ரொம்பவே அதிகமாகவே இருக்கும். நேற்றுக்கு உங்களோட முயற்சிகள்லாம் பலிதமானதுனால இன்னைக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் எடுக்கிற காரியங்கள்லாம். குடும்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஓரளவுக்கு அனுசரணையாக இருக்குது. ஒன்றும் பெரிய அளவில் பிரச்சனைகள் இல்லை. கணவன் மனைவி அப்படிங்கும்போது இன்னைக்கு ஓரளவுக்கு அந்யோன்யம் அதிகமாக தாங்க இருக்குது. உத்தியோகத்தில் உங்களோட முயற்சிகள் வெற்றி அடைகிறதுனால எடுக்கிற காரியங்களை அற்புதமாக நிறைவேற்றி மேல் அதிகாரிகள்கிட்ட நல்ல பெயர் பெறுவீங்க. தொழில் வியாபாரம்னு பார்த்தீங்கன்னா அதிரடியான சில நுட்பமான திட்டங்களை புகுத்தி முன்னேறுவீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் மனோதைரியத்துடன் செயல்படுவார்கள். இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் ஆதரவு அதிகரிக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் ஏற்றமடைவார்கள். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். கவிதை எழுதும் அன்பர்கள் கவிதை துறையில் சாதனை படைப்பதற்கு வாய்ப்புகள் உருவாகும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமான மன நிறைவை தரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் குருமகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியுடன் செயல்படக்கூடிய நாள். தன வாக்கு குடும்பஸ்தானமாகிய 2ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். அற்புதமான ஒரு சந்தோஷமான ஒரு நாள். எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும். கணவன் மனைவி குடும்பம் இதெல்லாம் அந்யோன்யம் அதிகரிக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் ஏற்றமடைவார்கள். இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்க்கும் சில கடன் உதவிகள் இன்றைய தினம் கைக்கு வந்து சேரும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பு பரிசினை பெற்று மகிழ்வார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமான மன நிறைவை கொடுக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் சுவாமி. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாள். ஏன்னா இன்னைக்கு உங்களோட ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கார். என்னதான் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி அப்படின்னாலும் கொஞ்சம் சில சமயங்களில் சில தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்தால் நல்லது. எடுக்கிற காரியங்களில் அவசரப்படாமல் பொறுமையாக செயல்படுங்க. கணவன் மனைவி குடும்பம் இதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் தலை தூக்கலாம். கவனமாக பேசுவது நல்லது. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் மேல் அதிகாரிகளை அனுசரித்து நடந்து கொள்ளவும். தொழில் அதிபர்கள் எடுக்கும் காரியங்களில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் பொறுமையை கையாள வேண்டும். இல்லத்தரசிகள் எடுக்கும் காரியங்களில் நிதானமான போக்கை கடைபிடிப்பது உச்சிதம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் நிதானத்தை காட்டுவது நல்லது. இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சரஸ்வதி தாயார். கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதுரிமை கடகராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழும் நாள். அயன சயன போகஸ்தானமாகிய 12ஆம் இடத்துல உங்களோட ராசிநாதன் அற்புதமாக இருக்கிறதுனால மன நிறைவான ஒரு நாள். இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள் சிறப்பாக அமையும். சந்தோஷம் அதிகமாக இருக்கும். அதனாலேயே குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே சிறப்பான ஒரு செயல்பாடுகள் அதெல்லாம் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் எதிர்பார்க்கிற ஒரு இடமாற்றம் இன்னைக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாள்லாம் இந்த தொழிலை விரிவுபடுத்தலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் செயல்படுத்தி வெற்றி அடைவீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு மன நிறைவான ஒரு அமைப்பு உத்தியோகத்தில் தென்படுகிறது. இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வருவதால் விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்ளும் பாக்கியம் கிடைக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள்.
வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சந்தோஷமான சில நிகழ்ச்சிகள் நடைபெறும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதொருமை சிம்மராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உற்சாகத்துடன் செயல்படக்கூடிய நாள். அதாவது உங்களுக்கு விரையாதிபதி சந்திர பகவான் அப்படின்னாலும் அவர் லாபஸ்தானத்தில் இருக்கிறனால உங்களுக்கு அருமையான ஒரு நல்ல நல்ல நிகழ்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுப்பார். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு உற்சாகம் அதிகமாகவே இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் ஒரு மங்கள காரியங்கள்லாம் நடைபெறும். ஏன்னா குருவோட பார்வையும் உங்கள் ஜென்மராசியில் விழுறதுனால இன்னைக்கு ஒரு உற்சாகம் அதிகமாகவே இருக்கும். எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். அதேமாரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உயர்வுகள் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் மன மகிழ்ச்சியான சில நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவார்கள். கல்வியில் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் உற்சாகம் அதிகரிக்கும். அதாவது ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் அந்த குழந்தைகளுக்கு இன்னைக்கு கண்டிப்பாக இருக்குது. வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு உற்சாகமான சில நிகழ்ச்சிகள் நடைபெறும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறுப்புகள் அதிகரிக்கும் நாள். ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்துல இருக்கார் சந்திர பகவான். அதனால் இன்னைக்கு பொறுப்புகளை கூடுதலாகவே கொடுப்பார். உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கையெல்லாம் பொறுப்புகள் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதெல்லாம் ரொம்ப விசேஷம். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிற பெண்கள்லாம் எடுக்கிற காரியங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்ன எந்த வேலையை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த வேலைகளை அற்புதமாக செய்யணும். குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க. அதேமாரி கணவன் மனைவி பிரச்சனை இருக்குங்கிறதுனால கொஞ்சம் அனுசரித்து போகிறது உச்சிதம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் அப்படிங்கும்போது கல்வியில் சிறப்பாக செயல்படுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் வரும். அதெல்லாம் பிடிச்சிக்கணும். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு நல்ல முயற்சிகள் வெற்றி அடையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதொருமை துலாம் ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணங்கள் வெற்றி அடையும் நாள். உங்களோட பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் அற்புதமாக இருக்கார். சந்திராசிரமம் விலகி கொஞ்ச நாள் ஒரு நாள் ஆயிடுத்துங்கிறதுனால இன்னைக்கு கொஞ்சம் உங்களுக்கு மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும். உங்களுடைய எண்ணங்கள்லாம் இன்றைக்கி வெற்றி அடையும். நீங்கள் நினைக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகத்தில் ஒரு வேலை பளு குறையும். தொழில் வியாபாரமும் நல்லபடியாக இருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதேமாரி கணவன் மனைவிக்கிட்டே இருந்து வந்த சில பிணக்குகள்லாம் இன்றைக்கி விலகி ஒற்றுமை ஏற்படும். அதேமாரி உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் மன நிம்மதி உண்டாகும். இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக செயலாற்றுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு எண்ணங்கள் வெற்றியடையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டியதும் எம்பெருமான் விநாயக பெருமான். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதுமே விருச்சிக ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோசித்து செயல்பட வேண்டிய நாள். ஏன்னா சந்திராஷ்டமம் இன்றைக்கி உங்கள் பக்கம் அடிக்கிறது. நேற்றுக்கும் இருந்தது, இன்றைக்கும் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், யோசனையோடு இருக்கணும். என்ன அப்படின்னா, ஒரு புது முயற்சி, இந்த கொடுக்கல் வாங்கலில் இருக்கிறவளுக்கெல்லாம் இந்த புதுசாக லோன் கேட்குறா அப்படிங்கும்போது அவளுக்கு கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் அழகாக ஸ்கெட்ச் போட்டு அப்புறம் தீர்மானிக்கணும். சரியா? அதேமாரி கணவன் மனைவி குடும்பம் இதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. அடுத்தபடியாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் மேல் அதிகாரிகளை கூடுமானவரை
அனுசரித்து போகிறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா உத்தியோகம் சிறப்பாக இருக்கணுமோனோ, அதனால் எடுக்கிற காரியங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்கோ. அதேமாரி விலை உயர்ந்த பொருளெல்லாம் கையாளும் பொழுது கண்டிப்பாக கவனம் தேவைப்படும். அதேமாரி வாகன பயணம் அப்படிங்கும்போது வாகன பயணத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. வீண் சண்டை விவாதம் இதெல்லாம் வேண்டாம். அதேமாரி உத்தியோகத்தில் இருக்கிற பெண்கள் அப்படிங்கும்போது எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது உச்சிதம். தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள் இடைஞ்சல்கள் இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் அனுசரித்து செல்வது உச்சிதம். அதேமாரி இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இன்னைக்கு அவங்க உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கணும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் அப்படிங்கும்போது கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எந்த விஷயத்திலும் இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து செயல்படணும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதுரிமை தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலகலப்பிற்கு குறைவில்லாத நாள். களத்திரஸ்தானமாக 7ஆம் இடத்துல சந்திரபகவான் இருக்கனால இன்னைக்கு உங்களோட முயற்சிகள்லாம் பாராட்டப்படும். எடுக்கிற காரியங்கள்லாம் சிறப்பாக இருக்கும். மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும். அதுதான் கலகலப்பு. சரியா? அதேமாரி குடும்பத்தில் ரொம்ப ஒற்றுமை இருக்கும். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை அப்படியே செயல்படுத்தக்கூடிய உறுப்பினர்கள் உங்களோட குடும்ப உறுப்பினர்கள். அதனாலே இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷம் அதிகமாகவே இருக்கும். கணவன் மனைவி அப்படிங்கும்போது சிறப்பான ஒரு அந்யோன்யம் கண்டிப்பாக இருக்குது. அதனால் சந்தோஷமாக வெளியில் போயிட்டு சுற்றிட்டு வாங்கோ. சரியா? அடுத்தபடியாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எதிர்பார்க்குற அந்த அட்வான்ஸு சலுகைகள் இதெல்லாம் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. தொழில் வியாபாரமும் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக நடக்கும். கவலையே பட வேண்டாம். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்கள் அப்படிங்கும்போது சிறப்பு பரிசினை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கும். இல்லத்தரசிகள் கணவனின் அன்பையும் ஆதரவையும் பெற்று மகிழ்வார்கள். ரொம்ப குதூகலமாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் அவங்களுக்கு. கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் கலகலப்பாக ஒரு நடந்து கொள்ளும் வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்தபடியாக இந்த வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்கள் அப்படிங்கும்போது இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு உற்சாகமான ஒரு நாள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. வணங்க வேண்டியதும் எம்பெருமான் முருகப்பெருமான். மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுரிமை மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்றலுடன் செயல்படக்கூடிய நாள். பகை ருண ரோகஸ்தானமாகி 6ஆம் இடத்துல சந்திரபகவான் இருக்கனால இன்னைக்கு உங்களுக்கு ஒரு தனி பவர் கிடைக்கும். அதாவது மனசில் ஒரு உற்சாகம் அதிகமாக இருக்கும். இந்த வேலையினால இன்னைக்கு பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் உங்களுக்கு இருக்கும். அந்த வைராக்கியத்தை இன்னைக்கு சிறப்பாக செயல்படுத்தி ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நாள். அதேமாரி குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. அதாவது வாழ்க்கை துணை உடம்பு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லதுங்க. மற்றபடி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் ஆற்றல் அதிகரிக்கும்னு சொல்லிட்டேன். அப்படி இருக்கும்போதே எடுக்கிற காரியங்கள்லாம் அவங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும். தொழிலதிபர்கள் அப்படிங்கும்போது அவங்களுக்கு இன்னைக்கு வேட்டையாடக்கூடிய ஒரு நாள். அதாவது அற்புதமான ஒரு லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு தனி மரியாதை கிடைக்கும் அலுவலகத்தில். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு தனி மரியாதை கிடைக்கும் அலுவலகத்தில். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் சில உயர்வுகள் வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் அடர் நீளம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி அதிகரிக்கும் நாள். என்னன்னா பஞ்சமஸ்தானமாகி 5ஆம் இடத்துல சந்திரபகவான் இருக்கார். அதனாலே உங்களுக்கு இன்னைக்கு ஒரு கூடுதல் மகிழ்ச்சியே இருக்கும். சந்தோஷமான ஒரு நாள். சந்தோஷத்தை சந்தோஷமா எடுத்துக்கோங்க. சரியா? எவ்வளவு நாள் தான் வேலை வேலை வேலைன்னு அப்படியே இருந்துட்டு இருக்கிறது. கொஞ்சம் அப்படி குடும்பத்தில் அந்த கடைக்கண் பார்வையை அப்படியே உங்கள் வாழ்க்கை துணை மேலே அப்படி போடுங்க. சரியா? அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அப்படியே இன்னைக்கு குழந்தைகளையும் அந்த வாழ்க்கை துணையை அழைச்சிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு வெளியில் சுற்றிட்டு வாங்கோ. சரியா? இல்லைன்னா சாயந்தரமாவது போங்க. உத்தியோகம் முடிஞ்சோடனே சாயந்தரம் போயிட்டு வாங்கலேன், தப்பே கிடையாது. அதேமாரி குடும்பத்தில் இன்னைக்கு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இருக்குது.
கணவன் மனைவி ஒற்றுமையும் இன்னைக்கு சிறப்பாக இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் இன்னைக்கு வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் அற்புதமாக இருக்கும். அதேமாரி உத்தியோகத்தில் இருக்கிற பெண்கள் அப்படிங்கும்போது ரொம்ப அருமையாக இந்த கூடுதல் பொறுப்புகள் எல்லாம் கேட்டு வாங்கி அவங்க அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்னைக்கு அவங்களுக்கு கிடைக்கும். அதனாலேயே உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். சரியா? இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது குழந்தைகளோட மகிழ்ச்சியை கண்டு ரொம்ப பூரிச்சு போவாங்க. கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதுரிமை மீனராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நினைத்தது நினைத்தபடியே நிறைவேறும் நாள். சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமாக இருக்கிறதுனால உங்களோட முயற்சிகள்லாம் அந்த குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா பஞ்சமாதிபதி இந்த சந்திர பகவான், அதனாலே உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நாள். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பயண வாய்ப்புகள் உண்டாகும். எதிர்பாராத ஒரு சில பயணங்கள் ஏற்படலாம். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்குது. குடும்பத்திலையும் சந்தோஷமான சூழ்நிலை இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் சில முன்னேற்றங்கள் கண்டிப்பாக வந்து சேரும். தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு பயணங்கள் ஏற்படுவதால் புதிய ஒப்பந்தங்கள் கைக்கு வந்து சேரும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் வருகை இல்லத்தில் இருப்பதால் சந்தோஷ வானில் சிறகடித்து பறப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக செயலாற்றுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு நினைத்த காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.